நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. பாரத் தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உங்கள் அந்த நாளில் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிப்ரவரி மாதத்தில் நுழைந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் தவக்காலம்லாம் நமக்கு ஆரம்பிக்க இருக்கிறது. அதற்கான தயாரிப்பும் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவருடைய பாடலில் நாம் பங்கெடுக்கணும் இல்லையா? கட்டாயம் பங்கெடுக்கணும். நாளைய நாளில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விழா இருக்குது. ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தல் விழா. நம்முடைய பங்குகள்லாம் சிறப்பாக கொண்டாடுவாங்க. மெழுகுவர்த்தி ஏற்றி நாம் பவனியாக செல்வோம். ஞாபகம் இருக்குதா? கட்டாயெல்லாம் நாளைக்கு ஆலயத்திற்கு போகணும், மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, இந்த காணிக்கை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, இது ஒரு பகிர்தல். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பகிர்ந்து கொடுக்கிறோம். காணிக்கை கொடுக்கிறோம் என்றால் அதில் கணக்கு பார்த்தல் தேவையில்லை. நம்முடைய மனது தாராளமாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது கணக்கு பார்க்கக்கூடாது என்பது நமக்கு பாரம்பரியமாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு உண்மை. இப்போது ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறாங்க, ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எப்படி மாதம் மாதம் அவர்களுக்கு ஊதியம் போகிறது, சம்பளம் போகுது அப்படின்னா, அந்த பதவி சம்பந்தப்பட்ட கீழே இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் தங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு சதவீதத்தை, ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கொடுப்பதன் பகுதி தான் அவருக்கு சம்பளமாக போகுது. இப்படி எந்த துறையை எடுத்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், யாராக இருந்தாலும் நாம் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போது எல்லாமே பகிர்தலில் தான் அடங்கியிருக்கிறது. அதனால் இப்போ கடவுளுக்கு காணிக்கை கொடுக்குறோம் அப்படின்ற பொழுது என்ன அப்படின்னா, அங்கேயும் பகிர்தல் தான் நடைபெறுகிறது. அப்போ அந்த பகிர்தலில் என்னுடைய மனநிலை என்ன, நான் எப்படிப்பட்ட மனநிலையில் அதில் முழுமையாக பங்கெடுக்கிறேன் என்று நாம் சுய ஆய்வு நாம் செய்து பார்க்க வேண்டும். சரிங்களா? அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. இது இங்கே கொடுக்கறதுனால இது யாருக்கு போகும், இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, இது அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு ஆராய்ச்சி செய்வதல்ல. நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில். இது நம்பிக்கை தான். கடவுளை நம்புகிறோம், கடவுளுக்கு காணிக்கையை கொடுக்குறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதனால் இதை நாம் மனதில் வைத்துக்கொள்வோம். அதனால் காணிக்கை என்று சொல்லும் பொழுது கணக்கு பார்க்காமல் தாராளமாக நாம் கொடுத்தலில் கொடுக்கக்கூடிய மனநிலை வளர்த்து கொள்வோம். பகிர்தலில்தான் அந்த நிறைவு இருக்க முடியும். இந்த ஏழ்மையை நாம் ஒழிக்க வேண்டுமென்றால் அதிலும் பகிர்தல் தான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும். அதனால் எனக்கே ஒன்றும் இல்லை, நான் என்னத்தை கொடுக்கறது, அதாவது ஏழை கைம்பெண் தன்னிடம் இருக்கிற எல்லாத்தையும் கடவுளுக்கு போட்டார் என்று இயேசு பெருமையாக பாராட்டினார் அல்லவா? அந்த பெண்மணியாக நாம் ஏன் இருக்கக்கூடாது? எல்லாருமே ஒரு வகையில் ஏழைகள் தான். பகிர்தலில் தாராளமாக ஈடுபடுவோம். நாம் கடவுளுக்கு நம்மையே ஒப்பு கொடுப்போம். சரிங்களா? ஓகே, இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் நண்பர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆவலா, என்ன வரல ஃபாதர், என்ன பேச போகிறாரு, என்ன கேட்க போகிறாருன்னு. கூப்பிட்டுலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். நலமா நீங்க நலமா? நாங்க நலம் ஃபாதர், நீங்க நலமா? நல்லா இருக்கிறோமா. உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. உங்க பேர்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ஜோப் ஜெயதேவ் ஃபாதர். அதிசய பரிமய மத ஆலயம்
ஐயப்பன் தாங்கல் பங்கு, சென்னை பதர். ஓகே, சூப்பர். நான் இங்கே வந்து வழிபாட்டு குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். ஓ, கிரேட் கிரேட். ஃபாதர், என் பேர் ரோஸ்லே, மறைக்கல்வி ஆசிரியராக இருக்கிறேங்க ஃபாதர். ஓ, மிகச்சிறப்பு, வாழ்த்துக்கள். பேர் ஆரோக்கியம் ஃபாதர். குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க ஃபாதர். சூப்பர்மா சூப்பர்மா. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சொல்லுங்கள், மாதா டிவி அப்படின்னு நினச்ச உடனே உங்களுக்கு மனசில் ஒரே லைனில் ஒரே வரியில் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? இல்லத்தின் ஆன்மீக தேடல் பதர். இல்லத்தின் ஆன்மீக தேடல். சூப்பர். ஏன் உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு? ஏன்னா பதர், நமக்கு எது வேணுனாலும், உதாரணத்துக்கு இப்போ மறைக்கல்வி ஆசிரியர் இருக்காங்க, குழந்தைங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் வேணும்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஆராதனைக்கு ஒரு பாடல் வேணும்னா அதுலேருந்து எடுத்துக்கிறோம். விவிலியம் சார்ந்த விஷயங்கள் எது வேணாலும் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எங்களுக்கு என்ன தேவையோ, ஒரு சில விஷயங்களை மனசுல இது வேணும்னு நினைச்சா கூட கரெக்டா அந்த நேரத்துல அந்த நிகழ்வுல ஒரு ஃபாதர் வந்து அதை பத்தி பகிர்வாங்க. ஸோ இப்படி நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயம் நமக்கு மாதா டிவில இருந்து கிடைக்கும். சூப்பர் சூப்பர். ஃபாதர், எனக்கு வந்து கடவுள் நம்மோடு அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஃபாதர். இமானுவேல். ஏன்னா நமக்கு எங்க போனாலும் டிராவல் பண்ணாலும் நம்ம யூடியூப்ல பாத்துக்கலாம், இன்ஸ்டால பாத்துக்கலாம் அப்படின்ற இது இருக்கும்போது எங்கேயுமே வந்து நமக்கு ஒரு கேப் இல்லாம ஃபில் ஆயிட்டே இருக்கு. சூப்பர், அழகான கம்பேரிசன். சூப்பர், நைஸ். அம்மா நீங்கள்? ஃபாதர், காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு மாஸ்க் கிடைக்குது. அப்போ அது பார்த்த உடனே எடுத்ததுமே டிவி தான் போய் மாஸ்க் போட்டுட்டு தான் வேலை செய்வேன். நான் பிள்ளைகளுக்கு சமைக்கிறதெல்லாம் 11 மணிக்கு ஆராதனை கிடைக்குதுங்க ஃபாதர். எனக்கு மனசு ரொம்ப ஆராதனை அமைதியாகவும், எப்படி நம்ம கடவுளுக்கு உகந்தவங்களாக நடக்கணும், எப்படி இருக்கணும், அந்த ஜபிக்கிறதுக்கும் மாதா டிவி உறுதுணையாக இருக்குங்க ஃபாதர். அருமை அருமை, அழகாக சொன்னீங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை அழகாக சொல்லியிருக்கிறீங்க. இந்த மாதா தொலைக்காட்சியில் உங்கள் குடும்பத்துக்கு அப்படின்னு ஒரு சாய்ஸ் கொடுத்தா எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சின்னு சொல்லுவீங்க? குடும்பத்துக்குன்னு சொன்னா 2 சொல்லுவோம் ஃபாதர். ஒன்று வந்து பிரைஸ் அண்ட் வர்ஷிப் சாங்ஸ், இன்னொன்று வந்து ஆராதனை பார்ப்போம். வாவ், சூப்பர். காலையிலேருந்தே ஓடும், பட் சாய்ஸ்ன்னும் போது இப்படி சொல்கிறோம். கட்டாயம். ஏன்னா எல்லா நிகழ்ச்சியும் பார்ப்பாங்க. ஆனாலும் அதில் யாராவது ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல, நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல்னு ஒன்று இருக்கும்ல, அதை ஏற்றுக்கொள்ள தான் செய்யணும். சூப்பர். ஓகே, அப்புறம் மாதா டிவினால் நம்முடைய திருச்சபைக்கு என்ன பயன்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க? திருச்சபைக்கு ஆக்சுவலாக ஃபாதர், நிறைய பேர் வந்து திருச்சபை அதனுடைய ஆன்மீக விளக்கங்கள், ஆன்மீகமாகட்டும், திருச்சட்டங்கள் ஆகட்டும், கெனான் லா பகிர்வு, அப்புறம் இந்த சைக்காலஜிக்கல் பகிர்வு, இப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கத்தோலிக்க கிறிஸ்துவத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதுவும் பைபிளில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற மக்களும் பார்த்து தெரிந்து கொள்வதற்கு இது மிகப்பெரிய ஒரு பிளஸிங்ஸ் ஃபாதர். சூப்பர் சூப்பர். மாதா டிவி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நேயர்களுக்கு வந்து தொடர்ந்து மாதா டிவிக்கு நம்மாலான ஒரு மறைமறுப்பு சப்போர்ட் கொடுக்கணும். பார்ப்பது, ஹெல்ப் பை ஆல் மீன்ஸ் சப்போர்ட் கொடுக்கணும் ஃபாதர். அருமை, ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த பகிர்தலுக்கு. பிரைஸ் அண்ட் வர்ஷிப்லாம் வந்து ரொம்ப நல்ல மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஒரே குரல்ல கேட்குற மாதிரி இருக்குங்க ஃபாதர். அதனால நம்ம பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆராதனை பண்ணணும், இல்லை வேற ஏதாவது சின்ன பசங்களுக்கு பண்ணணும், ஏதாவது சொல்லி தரணும் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஏன்னா நான் எல்லாம் நம்ம மறைக்கல்வி ஆசிரியராக இருந்தாலும் சில இடத்துல வந்து லேகிங் ஆயிடுது சில இடத்துல. ஸோ அந்த கிளாரிட்டி வந்து இங்க கிடைக்குது. அதை வந்து தெளிவா பசங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு எனக்கு ஒரு உறுதுணையா இருக்கு ஃபாதர். சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் எல்லாத்துட்டையும் பேசுனதில். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொன்னது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப உதவியாகவும் இருந்துச்சு. நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். அதிசய பணி மாதா ஆலயம் கண்டே அன்பின் சொரூபியாய் இருப்பது பெருமை. ஆண்டவர் திருப்பெயர் பரப்பிடவே அவனியில் பல ஊரு கொண்டவளே. ஆண்டவர் திருப்பெயர் பரப்பிடவே அவனியில் பல ஊரு கொண்டவளே.
அதிசய பணிமாதா. முடிச்சிட்டிங்களா? ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர், அழகு அழகு, சிறப்பு. நல்லா அழகாக பாடினீங்க. ஒரு புதிய பாடல் கேட்ட அனுபவமாக இருந்துச்சு. உங்களுடைய பங்களிப்பு, பங்கேற்பு ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம், ஓகேங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். தொடர்ந்து தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ. தொலைக்காட்சி நண்பர்களே, சென்னை ஐயப்பந்தாங்கல்லேருந்து சார் ஜோ, ஜெய்தேவ் மற்றும் சகோதரி ரோஸ்லின், அம்மா ஆரோக்கியமேரி எல்லாரும் பங்கெடுத்தாங்க. குடும்பமாக சிறப்பாக பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை ஆழமாக அர்த்தமுள்ள வகையில் நம்மளோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஸோ வாழ்த்துக்கள். உங்களுடைய பகிர்தலுக்கு, அன்பான கருத்துக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ வெரி மச். ஓகே, அடுத்ததாக ஒரு அன்பருக்கு சரி சொல்லமா, ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்கப்பலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? 2020 உங்களுக்கு பார்த்தேன் ஃபாதர். ஓ, லூத் சர்ச்ல, சென்ட் லூத் சர்ச்ல ஃபீஸ்ட் அப்ப உங்களுக்கு பார்த்தேன் ஃபாதர். அதோட இப்ப பார்த்தேன் ஃபாதர். ரொம்ப நாள் கனவு எனக்கு. ரொம்ப சந்தோஷமா உங்களை பார்த்து பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க பேர்லாம் சொல்லுங்க, அறிமுகப்படுத்திக்கங்க. நான் ஜான் பிரிட்டோ தங்கராஜ் ஃபாதர். ஓகே. என் பேர் மேரி சாராங்க ஃபாதர். பெரம்பூர்ல இருந்தோம். இப்போ ஒரு 4 வருஷமா இங்க பம்முல வந்திருக்கோம் ஃபாதர். ஓகே. உங்க வீட்டில் வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க? எனக்கு 3 குழந்தைங்க ஃபாதர். 2 பொண்ணு, ஒரு பையன். பெரியவ கல்யாணம் ஆகி 2 பேத்திங்க நங்கநல்லூர்ல இருக்கா. 2வது மகன் அவர் ஆர்மில, அவன் வந்து லெப்டினன்ட் கர்னலா இருக்கான். இப்ப நாகாலாந்துல இருக்கான் ஃபேமிலியோட. 2 குழந்தைங்க அவருக்கு, ஒரு பொண்ணு ஒரு பையன். அடுத்தது என் சின்ன பொண்ணு ஃபார்ம் டின்னு ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு யூஎஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா எம்எஸ் முடிச்சுட்டு அங்கேயே கல்யாணம் பண்ணி அங்கேயே இருக்கா ஃபாதர். அவர் கலிபோர்னியால இருக்காங்க ஃபாதர். ஓ, கலிபோர்னியாலையா? சரி. ஓகே. சூப்பர். சந்தோஷம் உங்களை பார்த்து பேசுறதுல. சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மிஸ்ஸிங் ஃபாதர், ஒரு மிராக்கிள் ஃபாதர். ஓ, ஏன்னா நான் வந்து போன ஜனவரில இருந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், எனக்கு கொஞ்சம் கேன்சர் சொல்லிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் நடந்தது ஃபாதர். அதனால என்னால சர்ச்சுக்கு போக முடியலைங்களா, வீட்டுல இருந்தே ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்து மாஸ் பார்ப்பேன் ஃபாதர். காலையில டைம் தான் காலையில பார்ப்பேன் ஃபாதர், இல்லைன்னா நைட்டு பார்ப்பேன் ஃபாதர். இந்த நற்கருணை தான் எனக்கு ரொம்ப எனக்கு ஸ்ட்ரென்த்தா இருந்தது ஃபாதர். இப்ப டோட்டலி கிளியர் ஆயிடுச்சு. ஓ, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த கோயில் போக ஆரம்பிச்சிட்டேன் ஃபாதர். முடியெல்லாம் வளர்ந்துருச்சு ஃபாதர். ஓ, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லா பிளெஸிங்ஸ் உங்களுடைய, அதாவது கடவுளுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஆழமான நம்பிக்கை. கண்டிப்பா ஃபாதர். யா ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட். ஓகே. ஜெபம் தான் ஃபாதர். ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் ஜெபம் தான். பசங்களை வளர்த்துனது ஜெபத்துல தான் வளர்த்தணும். உண்மை ஃபாதர். எல்லாமே ஜெபம் தான். சொத்து பத்தல எதுவும் கிடையாது ஃபாதர். பிரேயர் தான் ஃபாதர். அதுதான்மா, அதுதான் பெரிய சொத்துமா நமக்கு. ஜெபம் தான் நமக்கு சொத்து. உண்மைதான் ஃபாதர். குழந்தைங்களை ஆரம்பத்துல வளர்த்தது. சிறப்பு. ஐயா, நீங்க சொல்லுங்க, மாதா டிவி உங்களுக்கு என்னவா இருக்கு? எனக்கு எல்லாமே ஃபாதர். தான். ஏன்னா இவங்க வந்து காலையில 6 மணிக்கு போட்டாங்கன்னா அது பாட்டு ஓடிட்டே இருக்கும் ஃபாதர். இல்லை 6 மணிலேருந்து அந்த மாசம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் கடவுள் வணக்கம் முடிஞ்சு ஒரு இதா வரும். டெய்லி அந்தந்த வசனங்கள் அதை வந்து இவங்க ஊர்ல இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புவாங்க. எல்லாம் மோஸ்ட்லி இந்து ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, என்கேஜ் பண்ணிக்கிறாங்க ஃபுல்லாக. அவங்களை என்கேஜ் பண்ணிக்கிறாங்க. தட்ஸ் குட், வெரி நைஸ். சொல்லுங்க, மாதா டிவியில் உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன சொல்லுங்க? எல்லாமே பார்த்துறோம் ஃபாதர், எல்லாமே பார்த்துறோம். சொல்லுங்க, உங்க 2 பேருக்குமே ஒரு ஸ்பெஷல், இந்த ப்ரோக்ராம் எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னா என்ன ப்ரோக்ராம் சொல்லுவீங்க உங்க 2 பேருக்கு சேர்த்து? அருளின் நேரம் தான் ஃபாதர். அது ரொம்ப பிளஸிங் ஃபாதர் எங்களுக்கு.
நம்ம நோக்கும்போது நிச்சயமா நாங்க இருப்போம் ஃபாதர். ஃபுல்லாவே நான் இருப்பேன் ஃபாதர். எந்த இடத்துல இருந்தா எங்க சுத்தினாலும் அங்க வந்து சேர்ந்து. சூப்பர் சூப்பர், கிரேட். அப்புறம் மாதா டிவியினால் நம்முடைய குடும்பத்துக்கோ நம்முடைய திருச்சபைக்கோ என்ன பயன் நினைக்கிறீங்க? எங்க அம்மா ஃபேமிலிலாம் சிஎஸ்ஐ ஃபாதர். எங்க அப்பா கேத்தலிக், அதனால நாங்க கேத்தலிக் ஃபாலோ பண்ணுவோங்களா. ஓகே. அம்மா ஃபேமிலி எல்லாம் அந்த ஃபெய்த் இருக்குங்க ஃபாதர். அந்தனியார் கோயில் போடுறாங்க, வேளாங்கண்ணி போறாங்க, எல்லாம் ஃபெய்த் இருக்குங்க ஃபாதர். நேற்றுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல முந்தாலாம் பார்க்கும்போது எங்க சித்தி சொல்றாங்க ஃபாதர், பொம்மி நான் இப்போ வந்து 6 மணிக்கு மாஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பொம்மி அப்படின்னு. எங்க வீட்டுல போடுவாங்க ஃபாதர். பொம்மிமா 6 மணி மாஸ் பாக்குறாங்கம்மா. சித்தப்பா கூட சொல்லி என்ன நீ மாதா சேனல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஃபாதர் சொன்னதுக்கு. வெரி குட். சொல்றாங்க நான் கிறிஸ்துமஸ் சாங்ஸ் எல்லாம் நம்ம பாப்பாங்க ஃபாதர். சொல்லுங்க சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு, நல்ல செலக்டடா இருக்கு சாங்ஸ் எல்லாம் அப்படின்பாங்க ஃபாதர். அது ரொம்ப எனக்கு கேட்க சந்தோஷமா இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் நிறைய பேர் வந்து லைவா நீங்க சில மாஸ் எல்லாம் காட்டுறீங்களே, இப்போ போப்போட இது, அதே மாதிரி ஃபீஸ்ட் அப்போ அதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு ஒரு பிளெஸிங் ஃபாதர். அவங்க சொல்லுவாங்க நானே ஃபாதர் சொல்றேன் ஃபாதர், என்னால கோவில் போக முடியாம நான் வீட்டுல இருந்துட்டே பாக்குறேன். அப்ப பாருங்க அப்ப எவ்வளவு எனக்கு கொடுத்து வச்சிருக்கு பாருங்க. கட்டாயம் எல்லாமே அது வந்து மாதா டிவில இருந்து சான்ஸ் பிளெஸிங். சூப்பர், அருமை. ரொம்ப உங்களோட இவ்வளவு நேரம் பேசி மகிழ்ச்சியா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். பாடுங்க. மாசில்லாய் கண்ணியே மாதாவே உன்னே நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தாயே நீரானதால் தாத்பரித்தெம்மை நேசம் வைத்தாழ்வது நேம் கடனாமே. வாழ்க 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 மரியே. அருமை அருமை. எவ்வளோ அழகா அட்டகாசமா 2 பேரும் சூப்பரா பாடினீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, கேட்கறதுக்கு இனிமையா இருக்குது. உங்களோட பேசுனது வந்து எனக்கு நேரம் போனதே தெரில. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. உங்களுடைய பாசத்துக்கு, உங்களுடைய அன்புக்கு நன்றி. ஒரு ஜெபம் சொல்லாங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராக. நீங்கள் எங்கு சென்றாலும் வந்தாலும் உங்களோடு ஆண்டவர் துணை வருவாராக. உங்களை கண்ணின் கருவழி போல காத்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஸோ நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்கள். மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். மகா தொலைக்காட்சிக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நன்றிங்கம்மா. தேங்க்யூ. மகா தொலைக்காட்சி நண்பர்களே, சென்னை பம்மல்லேருந்து ஐயா ஜான் பிரிட்டோ அவர்களும் அம்மா சாரா அவர்களும் பங்கெடுத்தாங்க. என்ன ஒரு அருமையான ஒரு பகிர்வு அப்படின்னு சொல்லலாம். நேசமான அன்பான பகிர்வு, உள்ளத்தை திறந்து சிறப்பாக பகிர்ந்தாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை, கடவுள் மேல் ஒரு பேரன்பு கொண்ட ஒரு அருமையான அம்மாவா அப்பாவாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். இறுதியாக ஒரு நண்பரை கூப்பிட்டு நம்ம சரிக்கலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. அகுஸ்தீனர் ஆலயம், குலசேகரம், குழுத்துறை மறை மாவட்டம். ஓகே ஓகே. சூப்பர். சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? சின்னவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, இளையோருக்கு, எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில ஒரு ஒளி, வெளிச்சத்தை கொடுக்கிறது. எங்க புனிதர்
புனித அகுஸ்தினார் அவருடைய வாழ்க்கையில மனமாற்றத்துக்கான வசனம் என்னன்னா, இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை விட்டுவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோம். இப்படி அந்த ஒளியை இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்காக வந்ததுதான் மாதா டிவி. ஓ, சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சகோதரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாதா டிவி அப்படின்னு சொல்லும்போது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கு நல்ல ஒழுக்க நெறிகளை, நல்ல மதிப்பீடுகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான சிறந்த ஒரு தொலைத்தொடர்பு ஊடகம் அப்படின்னு. அருமை அருமை, சிறப்பு. அப்புறம் மாதா டிவி அப்படின்னால அதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன? உங்களுக்கு உங்களுடைய மனதை தொட்ட நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்கள். இல்லை எங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. நம்ம தூக்கம் எழுதியாச்சுன்னா அம்மா வந்து ஃபர்ஸ்ட் கேட்கறது மாதா டிவி போடுங்க, போட்டுருவோம். அந்த கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியிலேருந்து அந்த விவசாயம், மருத்துவம் அது வரைக்கும் உள்ள எல்லா நிகழ்வுகளையுமே தொடர்ந்து கேட்டுட்டே தான் எங்க அலுவல்களை நாங்க செஞ்சுட்டே இருக்கோம். ஆமா. வந்து நிறைய அன்னைக்குள்ள நாளுக்கான கருத்துக்கள், தகவல்கள் நிறைய கிடைக்கும். இது தாண்டிட்டு திருப்பலி. இந்த மாதா தொலைக்காட்சினால என்ன நன்மைகள் நினைக்கிறீங்க? என்ன பயன்கள் நமக்கோ, நம்முடைய குடும்பத்துக்கோ, இல்லை நம்முடைய திருச்சபைக்கோ அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்முடைய அகவாழ்வு, சுத்தமான தமிழ் சொன்னா அகவாழ்வுக்கு வந்து காலமா சில நேரங்கள்ல குழப்பமான மனநிலையில இந்த நாளை இப்படி சந்திக்க போறோம்ல மனநிலையெல்லாம் காலம்பை எழுப்பினோடே இருக்கு. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் அந்த நிகழ்வுகள் உணக்க நிகழ்ச்சியில வர ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கேட்கும் போது அன்னைக்கு நாளை தொடங்குவதற்கு ஒரு உந்து சக்தி, உண்மையா சொல்றேன் ஃபாதர், அதுல இருந்து கிடைக்குது. இது வந்து நமக்கு அகம் சார்ந்து. அடுத்து இந்த சட்டம் வந்து நான் வந்து ரொம்ப கேட்பேன். உண்மையா சொல்ல போனா தெரியாத நிறைய தகவல்கள் நமக்கு இருக்குது. அதான் இந்த சமூகத்துக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது வந்து அந்த ஃபாதர் விளக்குற விதம் வந்து அவ்வளவு தெளிவா இருக்கும். உண்மையா சொல்ல போனா நிறைய பேருக்கு அது கன்க்ளூஷனே கொடுக்கும், அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சோசியல் மீடியால சும்மா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் மாதா டிவிலையோ இல்ல மாதா டிவி ஆப் நமக்கு மொபைல்ல இப்போ வந்துச்சு, அதுல டைமை ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா அவங்க அகவாழ்வுக்கும் புறவாழ்வுக்கும் தேவையான உண்மையான சந்தோஷத்தை இந்த மாதா டிவி கொடுக்குது. அதை இந்த சமூகம் வந்து அறிஞ்சுக்கிடணும், அதை கடைபிடிக்கணும்னு நான் விரும்புறேன். அருமை அருமை, சூப்பர். 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். மடியில் சாய்த்திட வருகின்றே, கரங்கள் என்னை எற்றும் தேற்றிடுமே. உன் மடியில் சாய்த்திட வருகின்றே, உன் கரங்கள் என்னை எற்றும் தேற்றிடுமே. சுமைகளால் உள்ளம் சோர்ந்து போகையிலே உன் இதய நிழல்தானே ஆறுதல். என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே. என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே. இயேசுவே உன் மடியில் சாய்த்திட வருகின்றே, உன் கரங்கள் என்னை எற்றும் தேற்றிடுமே. அருமை அருமை, அட்டகாசம், சூப்பராக பாடினீங்க 2 பேரும். ரொம்ப சிறப்பாக அழகாக பாடிங்க. ரொம்ப நல்லா பாடகர் குழுவில் இருக்கிறீங்களா பங்குல? சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். இது மாதிரிலாம் நம்ம எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்று இணைஞ்சிருக்கணும் நம்முடைய திருச்சபையில் பங்குகளில், கட்டாயம். சிறப்பு சிறப்பு. ஓகே, அருமையாக பாட்டீங்க, அருமையான கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் ஆண்டவர் அருள்வாராக. நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அனைத்தையும் ஆண்டவர் விரும்பி கொடுத்திடுவாராக. நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செய்கின்ற பணிகளை ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவர் உங்களோடு உடனிருந்து உங்களை தாங்கி பிடித்து உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. காட் bless you. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ. மீண்டும் சந்திக்கலாம். தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்கள். மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். மகா தொலைக்காட்சிக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி 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 நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, குலசேகரத்திலிருந்து, குளித்துறை மறைமாவட்டம் குலசேகரத்திலிருந்து சகோதரர் ஜான் நெல்சன், சகோதரி மெல்பா 2 பேரும் ரொம்ப அருமையாக, அழகாக, சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்பவே நல்லாவே சொன்னாங்க. நல்லா பாட்டெலாம் பாடினாங்க. ஸோ வாழ்த்துக்கள், உங்களுக்கும் பாராட்டுக்கள், நன்றிகள். இன்று பங்கெடுத்த எல்லாருமே உணர்வு பூர்வமாக உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்டீர்கள். அது எங்களை உற்சாகப்படுத்துகிறது, இன்னும் சிறப்பாக பணிபுரிய தூண்டி எழுப்புகிறது. அதனால் உங்களுடைய ஆர்வம் எங்களை பற்றி எரிய செய்கிறது. அவ்வளோதான். புரியுதுங்களா? இன்னும் சிறப்பாக பணி செய்கிறது. அந்த ஊடக வழியில் ஆற்றக்கூடிய நற்செய்தி பணிக்கு நீங்கள்லாம் துணையாக இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் நன்றி உங்களுக்கு சொல்லிக்கிறோம். அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற எல்லாரும் நீங்கள் இதே போல் தான் நீங்களும் மகா தொலைக்காட்சிக்கு நேசிப்பீங்கன்னு தெரியும். இன்றைக்கி பேசின ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்களா? நீங்களும் இதே போல் தான் மகா தொலைக்காட்சி நேசிப்பீங்க. ஆனால் என்ன, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லணும், நாங்கள் கேட்கணும் அப்படின்னு ஒரு உறவை வளர்த்துக்கொள்ளணும். அப்படி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சி வாயிலாக. அதனால் இந்த நிகழ்ச்சியில் விரைவில் நீங்கள் கலந்து கொள்வீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வருவீங்க அப்படின்னு எல்லாரையும் அவளோட எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன். ஓகே, சரி. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இறைவார்த்தை மனப்பாடம் செய்ய போகிறோம். இன்றைக்கி என்ன நற்செய்தி? மத்தேயு 5 இறைவார்த்தைகள் 1 முதல் 12 வரை. மலைப்பொழிவு, பேறு பெற்றோர் அப்படின்னு இல்லையா? பேறு பெற்றோர் யார்? அதில் 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, விண்ணரசு அவர்களுக்கு உரியது அப்படின்னு 2 பேருக்கு சொல்கிறார் ஆண்டவர். யார் அப்படின்னா, 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்துலேயும் 5வது அதிகாரத்தில் 10வது வசனத்துலேயும். அதை இன்றைக்கி மனப்பாடம் செய்யலாம் நினைக்கிறேன். அதே போல் 11, 12 அவங்களுக்கும் விண்ணகத்தில் கைமாறு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நம்ம முயற்சி எடுக்கணும். அதற்கான போராட்டம், சவால் எல்லாத்தையும் எதிர்நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? சரி, நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அடுத்து 10வது வசனம். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அடுத்து 11, 12. ஏன் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். பார்த்தீங்களா? இயேசுவின் பொருட்டு நம்ம துன்புறுத்தப்பட்டால், நான் இயேசுவுக்காக வாழும் பொழுது என்ன அவமானங்களையும் கஷ்டங்களையும் நம்ம தாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நாம் பேறு பெற்றவர்கள், விண்ணரசு நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதான். இதற்கான போராட்டத்தில் தான் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தொடர் ஓட்டத்தில் இருக்கிறோம், ஓடிக்கொண்டே இருப்போம். விண்ணரசை அடையும் வரை நம்முடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருப்போம். சரிங்களா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு. எப்பொழுதும் மறந்து விடக்கூடாது. சரி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி அன்பருடைய கருத்துக்களை கேட்டது, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தது. தொடர்ந்து நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் வரணும், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு நான் ஆவலாக இருக்கிறேன். அதற்கு இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கோங்க. 735 8080807 73580808007 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் வழியாகவோ வாட்ஸ்அப் வழியாகவோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க. நாங்களே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறோம், நலம் விசாரிக்கிறோம். சரிங்களா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலரோடு பேசலாம், பலரது கதைகளை கேட்கலாம், அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. அவர் கற்றுக் கொடுத்த மதிப்பீடுகளை
நாம் வாழ்வாக்க நம்மை தூண்டுதல் செய்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி சென்றிடுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் நிறைய பேசலாம், உறவுகளை வலுப்படுத்தலாம். பாய். நலமா? நீங்க நலமா?